ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் சார், சமுத்திரக்கனி சார், ராணா சார் இவங்களாம் நடித்து வெளியாயிருக்கக்கூடிய காந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். காந்தா இந்த படத்தோட கதை என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது எங்கள் அம்மாவோட கதை. அதனால் முழுக்க முழுக்க இதை நான் தான் ஓன் பண்ணி எடுப்பேன். என்னோடய டிசிஷன் தான் இதில் இருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற டேரக்டர் சமுத்திரக்கனி சார் ஒரு பக்கமும், நான் தான் சூப்பர் ஸ்டார், இங்கே என்னோடய மார்க்கெட் பிளேஸை வச்சு தான் இந்த படமே ஓகே ஆகிருக்கு. நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுனால தான் நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறதே முடிஞ்சிருக்குது. அதனால் ஏன் விருப்பப்படி தான் இந்த படம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற ஹீரோ சார் துல்கர் சல்மான். இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய கிளாஷ், இவங்க 2 பேரும் யார், இவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க, இப்போ இதனால் எப்படி எதிரி இருக்காங்க 2 பேரும், கடைசியில் என்ன ஆணுச்சு, அந்த படத்தை எடுத்து முடித்தாங்களா, எந்த மாதிரி எடுத்து முடித்தாங்கன்றது தான் அந்த படத்தோட கதை. எடுத்துகிட்ட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா கதை தான். இந்த ஈகோ கிளாஷ்ங்கிற போது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். நிறைய படங்கள் அது மாதிரி இருக்குது. பார்க்கிங், லப்பர் பந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஈகோ கிளாஷை வச்சு படமும் ஆகுது. இதுவும் அது மாதிரியே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் இந்த ஈகோ கிளாஷுங்கிறது இருக்குது. இந்த நடுவில் இன்டர்வலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்டருங்கிற ஒன்று நடக்குது. அதனால ஷூட்டிங் தடைப்பட்டு நிற்கிது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோட தான் ராணா. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்கு வந்து மாறிடுது. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகோ கிளாஷை வச்சே போயிட்டுருக்கு. துல்கர் சல்மான் வந்து அவர் ஒன்று பண்ண, பதிலுக்கு வந்து சமுத்திரக்கனி சார் அவர் ஒன்று வேறு ஒன்று பண்ண, இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி தன்னோட ஈகோ வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி போயிட்டு இருந்தது வந்து நல்லாவே இருந்துச்சு. இவர் ஒன்று பண்ணுறா, அடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு ஒரு க்யூரியஸ் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் டிகேயோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புது புது கதைகள் எடுத்து பண்ணுவார், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து நல்லா பண்ணுவார். ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அது மாதிரி வேறு லெவல் பண்ணிட்டாரு. உண்மையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. போன படங்களோட விட இது இன்னும் அதிகமாகவே இருக்குது. தான் ஒரு சூப்பர் ஸ்டார், தான் ஒரு பெரிய ஆக்டர், தனக்குன்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு பந்தாவோடையும் ஒரு ஒரு கெத்தோடையும் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு. அதை அப்படியே கனவு நடத்தினார். ஸோ நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நடிப்பு சக்கரவர்த்தியாக நினச்சிக்கிட்டு தானே பண்ணியிருந்ததுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துலையும் சரி, படத்துக்குள்ளார அவர் நடிக்கிற அந்த படத்தோட கேரக்டர் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அவரோட குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த சிரிக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அடுத்த கட்டம் சொல்லலாம். அவரோட நடிப்போட வெளிப்படுத்துறது அடுத்த கட்டம் சொல்லலாம். சமுத்திரக்கனி சார் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டு தான் இருப்பேன்ட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஹீரோ நான் மட்டும் நான் சும்மாவான்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் 3 பேரும் மாற்றி மாற்றி நடிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் சீன் அப்போ நடந்துச்சு. சமுத்திரக்கனி சார் ஒரு டாஸ்க் மாரி வச்சுருவார். 4 அடி நடந்து வா, ஒரு அடிக்கு ஒரு மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சொல்லும்போது எக்ஸ்ப்ரெஷன் வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இதை முடிஞ்ச நடிச்சு காட்டுறாங்கிற மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்கை வச்சுட்டு போயிடுவார். இப்போ பண்ணலன்னா அவருக்கு வந்து அசிங்கமாக போயிடும். ஸோ இந்த இடத்துல டிகே என்ன பண்ண போகிறாருன்ட்டு ஒரு க்யூரியஸாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சீனே வந்து செம்ம எலிவேஷன் இருந்துச்சு. தேட்டர் இப்போ பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட் மூமெண்ட் தான் ஃபுல்லாகவே. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்கள் 3 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கிறது. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணது எல்லாமே ராணா தான். அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வண்டியால் தோலை சுமந்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்காரு. செம்மையாக இருந்துச்சு அவரோட ஃபிலிம் ப்ரெசன்ஸும், அவர் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே சூப்பர் நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேர் மியூசிக் போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜானு சந்தர், அவர் வந்து சாங்ஸுக்கும் தீம்ஸுக்கும் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜேக்ஸ்பி ஜாய், இவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. படத்தில் 2மே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் பண்ணிச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், மியூசிக், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சில எலவேஷன் சீன்ஸ்லாம் வந்து மியூசிக்கோடு கேட்கும்போது தேட்டர் அப்படியே ஒரு மாதிரி எராக்ட் ஆகிடுச்சு. செமையாக இருந்துச்சு அது ஃபீலிங். அடுத்து கேரக்டர்ஸ். இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து பார்த்திங்கனாவே நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா அதுவே பயங்கரமாக இருக்குது. இது அன்னில் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுகளே நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. காயத்ரி, இளங்கல் ரவி சார், பக்ஸு, வையாபுரி சார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சார், ராணா இவங்களாம் இருக்கிற படத்தில் ஒரு கேரக்டர் சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் தான் வச்சு தான் எல்லோரும் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்குமே ஸ்கோப் கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.
இன்னொன்று மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா ஹீரோயின் பாக்யஸ்ரீ. அவங்களுக்கு அப்படின்னா அவங்க கண்ணே வந்து அழகாக பேசுது. அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஸ்லேயே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நான் இவங்களை ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை தான் பார்க்குறேன். இந்த படத்தை தான் நடிச்சது நான் பார்த்ததில்ல. இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீரியலும் சரி, இந்த படத்துலையும் சரி, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு இந்த படம். இன்னொன்று முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன். இதில் நாகேஷோட மேனரிசம் வந்து ஒருத்தர் பண்ணிகிட்டே இருந்தார். யார் இவருன்ட்டு அப்போ தெரியல. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவர் நாகேஷோட பேரை அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்துச்சு போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜெஸ் நாகேஷ், அவர் தான் வந்து நாகேஷோட பேரை. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லா பாசிட்டிவ்ஸும் பேசாச்சு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கிளாஷ்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஈகோஸ், அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாகவே வேறையாக போகுது. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் எண்டிங் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. யாரை கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கிற ஒரு மோட்டிவ் மூலமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோட தான் வராங்க. ஸோ அப்போது வந்து இந்த படம் திறக்கிறது அந்த ஃப்ளாஷ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஜானரில் போயிடுது செகண்ட் ஹாஃப். ஸோ அது வந்து கொஞ்சம் லாகியாக இருந்துச்சு. அதை மட்டும் சொல்லிட முடியாது, ஏன்னா அது கொலை பண்ண யாருங்கிற அளவுக்கு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி முன்னாடியே இருந்துச்சு. இதை யார் பண்ணியிருப்பாங்கிறது நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அதில் பெரிய சுவாரஸ்யங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை அதை முன்னாடியே ரிவீல் பண்ணிவிட்டு மேபி அவர் மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சாரு, எப்படி என்னென்ன பண்ணி அவரை ஏமாத்துறாரு, போலீஸை நம்மளெல்லாம் எப்படி ஏமாத்துறாருங்கிற மாதிரி காமிச்சிருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன குறையாக ஃபீல் ஆகிச்சு. மற்றபடி படம் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட விஷுவல்ஸும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் அப்புறம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. ஃபேமிலியோடய போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை சொல்ல வேண்டியது. தேங்க்யூ.